வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். கேழ்வரகு மாவில் பலாப்பழம் வச்சு சுலபமான முறையில் சாஃப்டாக சுவையான சத்தான பலாப்பழ இலை கொழுக்கட்டையும் பலாப்பழ பிடி கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவில் செய்யும்போது நமக்கு இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக கிடைக்கிது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே 1 கப் அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். இதை மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷம் நாம் இதை வறுத்துக்கலாம். மாவு நல்லா வாசனை வரும். அது நல்லா சூடானால் போதும். அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். ஒரு 10 பலாச்சொலை எடுத்துருக்குறோம். அந்த 10ல் ஒரு 4 பலாச்சொலையை வச்சுட்டு மிச்சத்தை அந்த சீடை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பேருக்கு நாம் 200 கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் எடுக்கிறோன்னா 5 பலாச்சொலை இருந்தால் போதும். இப்போ இந்த பலாச்சொலையை நாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா கனிஞ்ச பழமாக இருக்குன்னா நல்லா இனிப்பாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவு 200 கிராம் டம்ளரில் 2 டம்ளர் அளவு எடுத்துருக்கிறேன். இது 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த பலாப்பழ பீசஸை நல்லா கட் பண்ணியாச்சு. ஒரு 4 பீஸை நாம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போது இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பலாப்பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதோட 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு 1/2 கப் அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெல்லத்தோட இந்த தேங்காய் பலாப்பழம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச பலாப்பழ கூழையும் அதில் சேர்த்துட்டு ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ அந்த சர்க்கரையும் நல்லா இலகி இருக்கும். இப்போ இதோட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணி அளவு சரியாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை கலந்து விட்டுட்டு நாம் வறுத்து வச்சுருக்குறோம்ல கேழ்வரகு மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு சேர்த்து கட்டி விழாமல் நல்லா கிளறிக்கலாம். இந்த கேழ்வரகு மாவு நாம் நல்லா வறுத்துட்டோம். இந்த மாவை நல்லா வறுத்துட்டு செய்யும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நாம் இந்த மாவை வறுத்துட்டு சேர்க்கும்போது அவ்வளவா கட்டி விழாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கிளறி அந்த கொழுக்கட்டை மாவு நாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒத்தாப்பில் நாம் கிளறி இறக்கிட்டால் கொழுக்கட்டை மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ சேர்ந்தாப்பில் ஒத்தாப்பில் கிளறியாச்சு. இப்போ இதை இறக்கி ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இந்த கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் ஆறட்டும். இந்த இலை கொழுக்கட்டை பொதுவாக வாழை இலையில் செய்வாங்க. வாழை இலையை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதில் இந்த கொழுக்கட்டை மாவை வச்சு மடித்து செய்கிறது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் திராட்சை இலை இருந்துச்சு. திராட்சை கொடியில் திராட்சை இலை இருக்கிறதுனால நான் அந்த திராட்சை இலையிலேயே இந்த கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். நீங்கள் வாழை இலையில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வாழை இலையை கட் பண்ணி அதில் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி மடித்து செய்யலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவை எடுத்து ஒரு உருண்டை எடுத்து இந்த திராட்சை இலையில் வச்சு இந்த மாதிரி மடிச்சிடலாம். நீங்கள் வாழை இலையில் செய்யும்போதும் இதே மாதிரி சின்ன பீஸு வாழை இலையில் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி மடித்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நாம் எல்லா இலையிலையும் இந்த மாதிரி இலை கொழுக்கட்டை பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானை போட்டு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சு நாம் செஞ்சு வச்சுருக்கிற இந்த இலை கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் அடிக்கிடலாம். இப்போ செஞ்சு வச்ச எல்லா இலை கொழுக்கட்டையும் அதில் அடுக்கியாச்சு. இப்போ இட்லி பானை மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போது பாதி மாவு நான் இலை கொழுக்கட்டை செஞ்சாச்சு. நம்ம இதுலேயே பிடி கொழுக்கட்டையும் செய்யலாம். நம்ம இந்த மாவை இந்த மாதிரி ஒரு கையில் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டை எடுத்துகிட்டு நம்ம பிடிச்சு வச்சுட்டா அது பிடி கொழுக்கட்டை. அவ்வளோதான். இந்த மாதிரி பிடிச்சு வச்சுட்டு
இட்லி தட்டில் நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு நாம் இந்த பிடி கொழுக்கட்டையை அதில் அடிக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ பிடி கொழுக்கட்டை எல்லாத்தையும் நாம் இட்லி தட்டில் அடுக்கியாச்சு. இந்த இலை கொழுக்கட்டை இப்போ 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இந்த பச்சை கலரில் இருந்த இலை அப்படி கலர் மாறி வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு 15 நிமிஷம். இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு கேழ்வரகு பலாப்பழ இலை கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நம்ம சாப்பிடும்போது அந்த இலையை எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்ல சாஃப்டாக அருமையான கேழ்வரகு பலாப்பழ இலை கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த இலை கொழுக்கட்டை. இப்போ நாம் பிடிச்சு வச்ச அந்த பிடி கொழுக்கட்டையும் நாம் இட்லி பானையில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டா நமக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 15 நிமிஷம் வெந்துருச்சு. இந்த கொழுக்கட்டையை நாம் வெளியில் எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. நமக்கு கேழ்வரகு பலாப்பழ பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகிருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. 2 கொழுக்கட்டையுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. நமக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மாவு ஒரே மாவு தான். நம்ம விருப்பப்பட்ட வாழை இலையில் வச்சு செஞ்சுக்கலாம். அந்த வாழை இலையோட மெடிசினல் வேல்யூவும் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா பிடி கொழுக்கட்டை நமக்கு விருப்பப்பட்டால் அதுவும் செஞ்சுக்கலாம். அதனால் இப்போ நாம் ஒரே கொழுக்கட்டை மாவில் கேழ்வரகு பலாப்பழ இலை கொழுக்கட்டை, கேழ்வரகு பலாப்பழ பிடி கொழுக்கட்டை 2 கொழுக்கட்டை செஞ்சுருக்குறோம். நம்ம குழந்தைங்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுக்கும்போது ஆர்வமாக சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த கேழ்வரகில் பலாப்பழமும் சேரும்போது நல்ல சத்தான சுவையான பிடி கொழுக்கட்டை ஆயிடுது. இது நீங்கள் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.